வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யோயோ டிவி சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஆழ்வள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஆழ்வள்ளி கிழங்கு இருக்குல்ல, பெருசாக இருக்கும். அதை வந்து நீங்கள் விரும்புகிற சைஸ்க்கு எப்படி வேணுமாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவதுங்க பாருங்கள், இந்த சைஸ்க்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மேலே மண் இருக்கிறதுனால ரொம்ப அழுக்குகள் மண் இருக்கும். இது மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? அது மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வந்து சும்மாவே அப்படியே கூட சாப்பிடலாம், வேக வைக்காமல் கூட. அது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிழங்கு வாங்குறீங்களோ இந்த தேவையான அளவு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிராமத்துலலாம் இந்த கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடும். மற்ற நகரத்தில் வாங்குற கிழங்குலாம் வேக மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் விசில் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக முழுகிற அளவு வைக்கணும். ஏன்னா முழுகாத கிழங்கு வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இது மாதிரி மூடி வச்சு கண்டிப்பாக ஒரு 5-6 விசிலாவது விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கிழங்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம குக்கரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை நல்லாவே வெந்துருச்சு. தண்ணி வடிகட்டிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிழங்குக்கு நடுவில் ஒரு குட்டி நார் இருக்கும். இங்கே பாருங்கள், இது போல் இந்த குட்டி நாரை வந்து தனியாக எடுத்துட்டு இது போல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் நான் வந்து பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். இதை வந்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பை வந்து இது மாதிரி லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் பார்த்தீங்களா ஒன்றா அரைச்சோம்ல, அது பாருங்கள் இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே கிண்ணிலே ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா போட்டு வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு ஆயிலில் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப குட்டி ஸ்பூன் தான், அதனால தான் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கிழங்கு வந்து மசிச்சது இருக்கு இல்லையா, அதுவும் ரெடியா இருக்கு. ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கல இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சோம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா கிளறுங்க. ரொம்ப கருப்பாயிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிழங்கு வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா அந்த மஞ்சள் தூள் போட்டதுனால நல்லா அந்த கலர் மசாலா எல்லாம் சேர்ந்து ரெடியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வைக்கலே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பத்தல அப்படின்னா நீங்கள் லைட்டாக மேலே வந்து தூவிக்கலாம். ஓகேவா? தூவிட்டு நல்லா கிளறுங்க. இது மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விடுங்க. நல்லா மசிஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மரவள்ளி கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மரவள்ளி கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சைடிஷாவும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபையாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.